முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை அவதூறாக பேசியதாக கூறியும் அவரை நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டதாக கூறி திமுகவினர் அவரது உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய செங்கலை தூக்கி வீசுறான்ப்பா அப்படின்னு எடுத்து பத்திரமா வைக்க வேண்டியதானமா, அந்த கற்களை வச்சுதான் அவங்களுக்கு நம்ம சமாதி கட்டணும் என்று சொன்னேன். ஒரு கோட்பாடுதான் என் உடன் பிறந்தவர்களே, என்னிலும் இல்லை என் தங்கைகளே, தம்பிகளே, என்னை நேசித்து நிற்கிற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு கோட்பாடுதான். உன்னை பார்த்து எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். ரசிக்க தொடங்குறாங்கிறான். பேசு பேசு பேசுறியா பேசு, அவ்வளவுதான். 2010 உன்னை இவ்வளவு விமர்சனத்தை எதிர்கொண்டியா, இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா, இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா? இல்ல, நீ வளர்கிறாய். எப்படி அலறுகிறான், கதறுகிறான், பயப்படுகிறான், அவ்வளவுதான். காந்தி என்ன சொல்றார்? முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், அவாய்டு. என்ன எப்படி சொல்லுவான்? அவாய்டுகள். பிறகு மறைப்பார்கள், இக்னோர், நம்மளை தவிர்ப்பார்கள், மறைப்பார்கள், அப்படியே கடந்து கடந்து போக பார்ப்பார்கள். பிறகு விமர்சிப்பார்கள், பேசுவார்கள், பேசுவார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள், விமர்சிப்பார்கள். பிறகு சண்டை போடுவார்கள், நீ ஜெயித்து விடுவாங்கிறார். இப்ப என்ன நடக்குது? சண்டைக்கு வரா, நம்ம ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான். உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள், அறிஞர்கள் எல்லாம் பார்க்காத அவமானங்களை நம்ம பார்க்கிறோம். சொல்லு, ஒண்ணும் கிடையாது. தலைவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசும்போது இந்த முதிர்ச்சி, இந்த நிதானம், இந்த இதெல்லாம் இல்லை, ஒரு ஆர்வம் தானே. அப்போ வந்து அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை இவ்வளவு கடும் போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்க. அவர் ஒரே வார்த்தை, விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே, இவ்வளவுதான். வெறுங்கல்லை விட்டிருந்தால் தடுப்போம், வைரக்கல்லை விட்டிருந்தால் எடுப்போம். நல்ல விமர்சனமா இருந்தால் ஏற்போம், இல்லைன்னா தவிர்ப்போம், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நான் அம்மாட்ட சொன்னேன். அதுல ஒருத்தன் சொல்றான், உன் மீது வீசப்படுகிற கற்களை, விமர்சன கற்களை, அவனூறு கற்களை, எவன் தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டிக் கொள்கிறானோ அவன் தான்டா வீரன், அவன் தான் வெற்றியாளங்கிறான். எரியட்டும், கற்களை எரியட்டும். கற்களை எறிவதை விட்டு விட்டு நீங்கள் கட்டுக்கட்டா வைத்திருக்கிற பணக்கட்டை 2 வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே. அதுல அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது. வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாது வளர முடியாது. இதை நீங்க உள்வாங்கிக்கணும். 2வது, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. நான் உனக்கு ஒரு சீன ஞானி சென்துறவி, அவனுக்கு கோபமே வராது. இவனை எப்படியாவது கோபப்படுத்திருந்து ஒருத்தன் வந்து என்ன பேச்சுன்னு இல்லை, பெருச்சண்ட அளவுக்கு பேசுறான். அவனாடா இவனாடா, நீ அயோக்கிய பய, உனக்கு என்ன பிரச்சனை, நீ மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா. எப்படி நம்ம என்ன பிரச்சனாலும் திமுக காரங்களுக்கு வரலையோ அது மாதிரி அந்த சென்துறவிக்கு வரல. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது திணறுது. அந்த சென்துறவி தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு. குடிச்சிட்டு திட்டுறான்றார், அதான் அதுக்கு அர்த்தம். அவ குடிச்சிட்டு மறுபடியும் இவ்வளவு திட்ட, வெக்கம் கட்டி மானம் கட்டி எனக்கு தண்ணியை கூட வந்துடுற, அப்படியே இது பண்ற. கடைசி அவன், என்னடா உனக்கு ரோஷமே வரல, கோபம் வரல. எனக்கு ஏன் கோபம் வரணும்? ஒரு பொருளை நீ கொடுத்தா, நீ கொடுத்தீங்கன்னா நான் வாங்கணும், வாங்கினாதான் நீ ஏன் பொருள். நீ பேசுனதை எதையுமே நான் வாங்கலையே, நீ உன்னையே தான் இப்ப நேரம் திட்டிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் அவன் அவமானத்தில் தலைவலிந்து திரும்பி போனான். வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள். புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத, கொம்பு மலத்துடும். அப்புறம் எவனையும் மதிக்க தோணுது. நீ எல்லாம் எப்படா அந்த கட்சிக்கு? நான் யார் தெரியுமா? நான் மேடையில் ஏறினா எவ்வளவு கைதிட்டு வந்தேன், என் பேச்சுக்கு எவ்வளவு லைக் இருக்கு தெரியுமா? நிறைய லைக் இருந்தோன்னா இப்போ எங்க இருக்கான்னு தெரியல.
புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றதுதான், உன்னை இகழும் போது வாயை பொத்துக்க, இல்லைன்னா என்ன பண்ணுவ, அசிங்கசியமா நீ பேசி அவனுக்கு நீ பேசி உன்னுடைய தரத்துக்கு எடுத்து நீ கவலைப்பட்டு நிற்ப. பேசாத. இதுதான் இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள். மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரிகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்பதான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும். தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட, தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரை போல ஒரு வீரம் இல்லை, அவனை போல ஒரு ஒழுக்கமான தலைவன் இல்லை என்று சொல்கிறார் என்றால் காரணம் தான். பன்பராக்கு இல்லை, சிகரெட் இல்லை, புகையிலை இல்லை, தேநீர் இல்லை, மது இல்லை. என்னை சொல்றாரு, அந்த அந்த காட்டுக்குள்ள 2 பேர் தான் என்னைய போடான்னு பேசியிருப்பாங்க. ஒன்று எங்கள் அண்ணன் பொட்டம்மான், இன்னொன்று எங்கள் அப்பா தமிழேந்தி, ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது தமிழேந்தி. 2 பேர் தான். டே அப்படிலாம் இல்லைடான்னு எங்கள் அண்ணன் முன்னாடி அவங்க 2 பேரும் பேசுறது எங்கள் அண்ணன் கஷ்டமாக இருக்கும். போடா வாடான்னு தம்பி பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் யாரையும் பேச மாட்டாங்க, என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க. விளையாட்டுக்கு கூட நான் என் நண்பர்களை படிக்கும்போது தள்ளிவிட்டது இல்லைங்கிறார். இவர் கையில் துப்பாக்கி கொடுத்தவன் எவ்வளவு இயக்கினார் பான்பர். ஒருவனை கூட தன் வாழ்நாளில் போடாவாடான்னு பேசினதில்லை. தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்கன்னு தான் பேசுற. அப்படிப்பட்ட பண்பாளனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கும் தகுதியும் உரிமையும் இல்லைதான். நானும் கோவப்படுறேன், நானும் தேவைகிறேன். ஆனால் நானும் என்னை நான் செதுக்கிக்கிறேன். எப்படி செதுக்கிறேன்? பனைமரம் எப்படி தன் மட்டையை கழிச்சு கழிச்சு பனையாகுதோ அப்படி செதுக்கி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிட்டு வரணும். ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை. அதனால இதை மறந்துருங்க, இதோட மறந்துருங்க. அதிகபட்சம் இந்த 3 நாள் ஆட்டம் இந்த விக்கிற வண்டியில் எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க. 26 ஆடுவோம். கையில் காலில் எல்லாத்தையும் சலங்கையை கட்டி வானுக்கும் பூமிக்காம தெரிக்க விட்டு ஆடுவோம். ஒன்றும் கவலைப்படாத. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும், பகைவர் நடுங்கும் படையாவும். இது இதய சுவற்றியை எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு. நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்லா உள்வாங்கிக்கணும். நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளன். நீ இந்த தலைவர்களோடு உன்னை ஒப்பிட்டுக்கிற. நீ பகத்சிங் நினைச்சுக்க, சுகதேவ ராஜகுரு நினைச்சுக்க, சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சுக்க, உத்தம் சிங் நினைச்சுக்க. நீயே நீங்களோட போய் கம்பேர் பண்ணிட்டு இவங்க ஒப்பிட்டுக்கிற. இது ஒரு அற்ப கூட்டம். இது ஒண்ணும் கிடையாது. இது திமுகங்கிறது கட்சி கிடையாது, கார்பரேட் கன்சர்ன் கம்பெனி. அதுல விசுவாசமா இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு, சீட்டு, அவ்வளவுதான். ஏதோ அதிக லாபம் ஈட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு, பதவி. அதான் துறை சொன்ன நம்ம நல்லது செய்ய வரமுடியடா. நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய ஒண்ணுதான்டா இருக்கு. இவங்களை ஒழிச்சுட்டா நம்ம இல்லைன்னா கூட நாடு அவங்களே நல்லது நடந்துரும், நாட்டுக்கு நடந்துரும்.